இது ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க. த கொஸ்டின் என்ன விச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த 6th 5-year பிளான். ஸோ இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி எந்த புக்கில் இருக்குன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு. இந்த வறுமை ஒழிப்பு வந்து நம்ம ஹரிபி கட்டாவோன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹரிபி கட்டாவோ அந்த வார்த்தை வந்து இந்திரா காந்தி 1970 எலெக்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2ஆவது பாயிண்ட் என்ன, முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. தேர்டு பாயிண்ட் என்ன, நம்ம டார்கெட் வச்சது 5.2%, அச்சீவ் பண்ணது 5.7%. ஸோ ஃபைனலாக இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம் சக்ஸஸில் தான் முடிஞ்சிச்சு. ஸோ கொஸ்டினில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, வறுமை ஒழிப்பு தான் முக்கிய நோக்கம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ இதுவும் கரெக்டு தான். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வளர்ச்சி இலக்கு 5.2%, அதாவது டார்கெட் வந்து 5.2% வச்சுருக்காங்க. ஆனால் 4.7% தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதான் 4.7% தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் தவறு. ஸோ அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா செகண்ட் பாயிண்ட்டாக கரெக்ட். ஸோ ஆன்சர் சி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம சோவியத் ரஷ்யாவிலிருந்து எடுத்திருப்போம். ஸோ மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்திருக்காங்க. ஸோ அந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு பதிலாக தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2015. ஸோ இதில் நிதிங்கிறதோட மீனிங் ஃபுல் எக்ஸ்பிரஷன் என்னன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ தேங்க்யூ டு ஆல்.